பரவாயில்ல, நம்ம வீடே ரொம்ப அழகாக தான் இருக்குது. பூச்செடியெலாம் வாங்கி வச்சோம். நீ கோலம் வேற அருமையாக போட்டிருக்கா. எல்லாம் நல்லா செய்வாங்க வேலை. நம்மளை கண்டு ஏமாத்துறாங்க. எங்கே ஒரு நாள் வேலை செஞ்சோம்னா டெய்லி இந்த பூமி நம்மளை வேலை வாங்க பாருன்ட்டு ஒரு வேலையும் செய்தில்லை. நம்ம வீட்டில் மட்டும்தான் பிள்ளைங்க எப்படி இருக்கா, இல்லை எல்லாம் வீட்டில் எப்படி இருக்கான்னு தெரியல. மாறி பாரு, வீட்டை சுற்றி அழகாக பூச்செடியெலாம் வாங்கி வச்சிருக்கா, கோலம் போட்டிருக்கா. இந்த வயசுலேயே இவ்வளோ வேலை செய்யா. நம்ம வீட்டில் ஒன்று இருக்கே சோனின்ட்டு, அவளுக்கும் இவளுக்கும் ஒரே வயசு ஆகுது. ஆனால் ஒரு வேலை வாங்க மட்டும் இல்லையா அவளாண்ட. ஒரு வேலை நம்மளுக்கும் ஒரே ஒரு பொண்ணு இருந்து ஒரு பையனாக இருந்திருந்தா அச்சிக்காம புச்சிக்காம வேலை செஞ்சிருப்பாங்களோ என்ன. ரெண்டும் பொண்ணை பிறகு அச்சின்னு மாறுறாங்க. என்ன வசந்தி, காலையில் இந்த சைடு வந்துட்டு இருக்க, வேலை எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒரு வேலையாக வந்தேன். சரி இப்படியே போகலான்ட்டு வந்தேன். பரவாயில்லையக்கா, அக்கா வீடும் தங்கச்சி வீடும் செமையாக இருக்குது. கோலம்லாம் போட்டு பூச்செடிலாம் வாங்கி பயங்கரமாக வச்சுக்கிறீங்களே. எல்லாம் இந்த பிள்ளைங்க தான். என்ன அதிசயமோ தெரியல, அதிசயமாக கோலம் போட்டிருக்கா. பூச்செடி வந்தது, சின்ன பொண்ணு தான் வித்தா. சரி வாங்கி கொடுமா, நடம் பிடிச்சா வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் 2 நாள் கழிச்சு தான் தெரியும் அது எப்படி இருக்கும்ட்டு. ஏன்க்கா நல்லா தான் இருக்குது. இப்போ நல்லா தான் இருக்கும். ஆடு மாடு வந்து மேய்ச்சிதானே ஒன்றும் இருக்காது. உங்கள் வீட்டாண்டி ஏன் ஆடு மாடலாம் வரப்போகுது? ஏண்டி, நானா வேலையை கட்டி வச்சுக்கிறேன். அழகாக திறந்த வேலையில் இருக்குது வீடு. வந்து மேய்ச்சி தானே நம்ம பார்த்தீங்கன்னா வர முடியும். இன்னும் நல்லா போனால் சாயந்தரம் வரப்போம். இந்த பிள்ளைங்க சாயந்தரம் 5 மணிக்கு 4 மணிக்கு வருதுங்க. அது வரையும் யார் பார்த்துக்கிட்டு? அதான் உங்கள் தங்கச்சி வீட்டு வருகிறாரு, சும்மா தானே அவர் வந்து பார்த்துன்னு சொல்லுங்க. அவருக்கு தான் வேலை விட. நீ ஏண்டி தேவையில்ல தானே பேசுகிறேன். வந்து நான் வந்து வேலையை பார்த்துன்னு போ. காக்கா சும்மா தான் சொன்ன, விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, என்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்குலாம் கிளம்பணும். சரி வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சா இல்லையா? இல்லைக்கா, எழுந்தேன். காய்கறிலாம் எதுவும் இல்லை. சரி அந்த கடைக்கு போனால் மூடி வச்சுக்கிது. சரியா தான் இங்கே ஒரு கடை இருக்கும், அதில் போய் வாங்கி போகலான்னு வந்தேன். இனிமேல் தான்க்கா வாங்கின்னு போய் சாப்பாடுலாம் செஞ்சு அனுப்பணும் பிள்ளைங்கள. சரி சரி போ, நான் கூட சமையல்லாம் செய்யணும். எழுந்து வந்தேன். சரி இந்த செடியெலாம் இருக்குது, ஆடு மாடு தள்ளி வச்சு தான் பார்க்கணும் வந்தேன். எப்படி வராது தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இனிமேல் தான் போய் சாப்பாடு செய்யணும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. சரி சரி பார்த்து. பரவாயில்ல, பூச்செடிலாம் வாங்கி வச்சோடனே வீடு செம்மையாக தான் இருக்குது. நம்மள வாங்கி வைப்போம் நம்ம வீட்டில். டைம் வேறு ஆயிடுச்சு, போய் சமையல் செய்வோம். இந்த அடுப்பு நல்லா எரிஞ்சுதானே, பட்டு பட்டுன்னு செஞ்சிடலாம். எங்கள் அரி எரியுதோ இல்லையோ தெரியலையே. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் எரியுது. கடை வந்து செஞ்சுட்டேன். பிள்ளைங்களை போய் எழுப்போம். எழுந்து வரல நேரம் இன்னைக்கு. ஒரு மாடை ஒரு அவத்தாசை செஞ்சா என்ன, எழுந்து பிள்ளைங்களா இருந்து கரெக்டாக அந்த டைமுக்கு எழுந்து பாருங்க. நான் குளிக்கிறேன் நீ குளிக்கிறேன் சண்டை போடுவாளுங்க. அச்சின்னு பூச்சின்னு ஓடுவாளுங்க. இதே வேலையை போச்சு டெய்லியும். கூட மழை ஏந்தி ஒரு காய்கறி அரிஞ்சு தருவோம் அம்மாக்கு. ஒரு அடுப்பை கூட தள்ளுறது கிடையாது. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும்னா எவ்வளோ தான் செய்ய முடியும். ஒரு வேலை வாங்க முடியல அவளுங்களானது. மா என்னம்மா, எதனா ஹெல்ப் வேணுமா? அடடா, என்னம்மா இது ஏப்பத்துக்கு முன்னாடி எழுந்துட்டு இருக்க, எதனா ஹெல்ப் வேணுமான்னு வேறு கேட்குறேன். இல்லை மாறிட்டே வர போலவே, இப்படியே இருந்தால் நல்லது தான். சரிம்மா சரிம்மா, நீங்கள் மட்டும் எத்தனை நாள் தான் ஒரே வேலை செய்வீங்க, கஷ்டமாக இருக்காதா? சரி அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். சோனி நான் ஏப்பினா ஏந்துக்கவே இல்லை. சரி நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேம்மா. சரி சரி, ஒரு வேலையும் செய்வேன். உட்காந்து அடுப்பை தள்ளு, எதனா காய்கறி இருந்தால் வெட்டி கொடு, அது மட்டும் செய். நான் போய் சாமான கழுவி வச்சு வந்துடுறேன். சரிம்மா. இப்படியே வந்து உட்காந்துக்கோ. சரி நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி வலை கொச்சி இது அரிசி போட்டுக்கிறேன். வெந்துச்சனை வந்து கூப்பிடுறேன், வந்து வச்சுட்டு போயிடுறேன். சரிம்மா. என்ன அதிசயமா தெரியலையே, வந்து வேலைலாம் செய்கிறா. பட்டுன்னு சாமான் கழுவி போட்டு வந்துடுவோம். என்னடா இது அதிசயமாக இருக்கே. பெட்ரூம் ஆளை காணுன்னு பார்த்தவொடனே எப்படியும் பைத்தியம் ரோஸ் செடியாண்ட உட்காந்து பேசின்னு இருக்குன்னு பார்த்தா அடுப்பாண்ட உட்காந்துன்னு இருக்கே. என்ன சத்யா, ரொம்ப நல்ல பொண்ணை மாற்ற போலவே. ஆமாம், உன்ன மாதிரி அம்மாக்கு ஒரு வேலை கூட செய்யவே மாட்டேன். சரி பாவமாக இருந்துச்சு. சரி அதான் கூட மாதிரி ஹெல்ப் பண்ணுவான்னு வந்தேன். என்ன எதுக்கு இந்த பிட்டை போடுற? உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உன்ன மாதிரி நினச்சிட்டு அதனால் வேணும். நான் மட்டும் வந்து அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறது, மற்ற டைம்லலாம் கூப்பிட்டா கூட கண்டுக்கிறது கிடையாது. என்ன இது நம்மளை பற்றி கரெக்டாக சொல்லிட்டாலே. உனக்கு தெரியுமா, வேலையை மட்டும் பாரு. நான் உன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா காசு கீஸ் வேணும் பெல்து, அதான் வந்து உட்காந்து இருக்க காலையே எடுப்பாண்ட. அதான் நினச்சேன், அப்பயே நாய் தூக்கிட்டு போகிற மாதிரி மூஞ்சி வச்சிருப்பாளே, நல்லா வச்சிருக்காளேன்ட்டு. அதே மாதிரி வச்சுட்டு பறிப்போ. நீ தான், உன் மூஞ்சி தான் அப்படியே நாய் வாழு மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, ஏன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துன்னு போ. என்ன சவுண்ட் அது? பொம்மி வேற அப்படி கரெக்டாக காது எப்படி தான் கேட்குதுன்னு தெரியல. எதனா சொன்னோன்னா காது கேட்காது. எதனா சண்டை போட்டால் மட்டும் கரெக்டாக எங்கே இருந்தாலும் சவுண்ட் வந்து விட்டுறா. என்ன அம்மா கிட்ட ஒரு குரலுக்கு தனிச்சு வந்து பின்னிடுவாங்க. ஒழுங்கா கிளம்புற வேலையை பாரு. என்ன சும்மா என்னையே கெட்ட பொண்ணு மாதிரியே மீன் பண்ணி விட்டுற. நீ மட்டும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்க. நான் கெட்ட பொண்ணாவும் ஒன்று மீன் பண்ணலை, நல்ல பொண்ணாவும் மீன் பண்ணலை. நீ தான் எல்லாத்தையும் பண்ணுற. எனக்கு தெரியும், எல்லாம் உன் வேலையை பாரு. நான் இதெல்லாம் பண்ணா நான் அமைதியாக உட்காந்து அடுப்பேரி போட்டுருக்கேன். நீ ஏன் பேச்சு வர? ஆமாம் ஆமாம், உன்னை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நான் அமைதியாக உட்காந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு அடுப்பேரி போட்டுருந்தேன். நீ தானே வந்து தானே என்கிட்ட சண்டை வலிக்கிற. ஏன் வந்து காலையிலேயே வேலை செய்கிற? நான் மட்டும் செய்யாதுன்னா அம்மா என்னையும் தானே சேர்த்து திட்டுறாங்க. நான் உன்னை வேலை செய்ய சொல்லவே இல்லையே. நீ செஞ்சனா அம்மா என்னை செய்ய மாட்டேன்றது தானே திட்டுறாங்க. நீயும் செய்யலைன்னா அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்களே. ஏய் இங்கே வாயேன், ரொம்ப ரொம்ப வாயாயிடுச்சு சோனி. நீ தான் செய்ய மாட்டேன்ற, அவளையும் செய்யக்கூடாதுன்ற. திரும்ப இப்படி. ஐயோ பொம்மி வந்துட்டா போலவே. சோனி சத்தா இன்னைக்கு. அம்மா நீ எப்போ வந்த? நீ ஏன் வேலை செய்யலன்னு கேட்டி, அப்பயே வந்துட்டேன். நீ தான் ஒரு வேலை செய்ய மாட்டேன்ற, அவளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்களுக்கு யார் கடைசி வரையும் வேலை செஞ்சு வைப்பாங்க? சரி ஏதோ படிக்கிற பிள்ளைங்க போட்டும் விட்டா ரொம்ப தான் பண்ணுறேன். நாளையிலேருந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்புறேன். இரு உங்களை. அம்மா 4 மணிக்கெல்லாம் ஏமா எழுப்புற? ஒரு 6 மணிக்கு எழுப்புனா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி திமிரா பேசி பேசி நடிக்க வைக்காத சோனி. வேலையை 2 பேருக்கும் பிரித்து கொடுக்குறேன். எந்த வேலை செய்யுதுன்னு தானே சண்டை போடுறீங்க. நானே பிரித்து கொடுக்குறேன். சொல்கிற வேலையை செய்யலை நான் இதுக்கப்புறம். நம்மளே வாயை குத்து மாட்டிக்கிட்டும் போலவே. என்ன அமைதியாக இருக்க? காலையில் எழுந்த உடனே ஒருத்தர் வீடை பெருக்கணும், ஒருத்தர் சாமான் தைக்கணும், ஒருத்தர் துணி துவைக்கணும், ஒருத்தர் அலசணும். அலசி வச்சிங்கன்னா நான் காய வச்சுக்கிறேன். துவைக்கிறேன், எங்களுக்கு காய வைக்கவும் தெரியும். சரி சரி, அப்போ நீயே காய வையாத. நான் மொட்டைலாம் காய வைக்க மாட்டேன். நான் ஒரு நாள் காய வச்சா அவள் ஒரு நாள் காய வைக்கணும். அவெல்லாம் காய வைக்க மாட்டான். அவள் ஒழுங்காக தான் இருக்கா. நீ தான் மதிக்கிறதே இல்லை, அதனால நீ தான் செய்யணும். பாவம் சோனி வாயை கொடுத்து தானா வந்து மாட்டிக்கினான். இங்கே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காத. போ, வீட்டு வாசலெல்லாம் க்ளீனாக பெருக்கு போ.
வாசல்லாம் க்ளீனாக தான் இருக்கு, போய் வீட்டை மட்டும் பெருக்கு போ. அம்மா சாப்பாடு வெந்துச்சு வந்து வடிச்சிருங்கம்மா. சரி சரி நீ போமா, நான் வச்சுக்கிறேன். ஒரே சண்டை. இனிமேல் இப்படி விட்டா வேலைக்கே ஆகாது. இனிமேல் செயலாம் இருக்கு வேலை. என்ன சோனி வாயை கொடுத்து வாங்கிக்கிறியா? என் கிட்டேயே பேசாது, எல்லாமே உன்னால் தான். ஒழுங்காக ஓடிடு. போய் பெருக்கிறேன், அப்புறம் வந்தால் அதுக்கும் திட்டம் பொம்மி எதுக்கு தேவையில்லாது. இந்த சோனி தானா என்ன இப்படி வந்து வாங்கி கட்டிக்கிறாளோ தெரியல. பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக தான் வருது. எருமை மாடு எப்படி உட்காந்துன்னு பார்த்துன்னு இருக்கா பாரு. சோனி மைண்ட் வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டேன். இது ஒன்றும் மைண்ட் வயசுலாம் இல்லை, உன்னை தான் திட்டினேன். சரி என்ன நின்றுட்டு இருக்க? பெருக்கு பெருக்கு நல்லா பெருக்கு, குனிஞ்சு பெருக்கு. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. பாவம் சோனி ஒழுங்கா வேலையை செஞ்சிருந்தா திட்டு வாங்கியிருக்க மாட்டான். திட்டு வாங்கினாலா எல்லா வேலையும் செய்கிறா. வேதனை மேல் வேதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது சோனி. இல்லை வந்தானா தொடப்பக்கட்டை பிஞ்சிடும் பார்த்துக்க. என் பேச்சு வராது, அவ்வளோதான் உனக்கு. சரி நல்லா பெருக்கிட்டு வா, நான் போய் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, கிளம்புறேன். பாய். அவளை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லி சொல்ல போய் நம்ம இப்படி மாட்டிக்கணுமே. கடைசியில் அவன் நல்லா எஸ்கேப் ஆகிட்டா, எருமை மாடு. ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது, கடை பெருக்கிட்டு கிளம்புவோம். இந்த வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி பெருசுங்க விஷமாக தான் இருக்குது. இதுதான் இதுக்கு மேலெல்லாம் நம்மளால பெருக்க முடியாது. இந்த தொடப்பை இப்படி தூக்கி போட்டு போவோம். அப்படியே போய் விழுந்து கடை பெருக்கிட்டா போல. பெருக்கிட்டு தொடத்தை எங்கே போட்டு போயிருக்கா பாரு. இதே தான் அந்த பிள்ளை. ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையிலேயே இன்னொரு வேலை நம்மளுக்கு வைப்பா. போய் சாப்பாடுலாம் கேரியில் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வராதுங்களா இல்லையான்னு பார்ப்போம். பசிக்குதுமா, சாப்பாடு செஞ்சுட்டீங்களா? உட்காரு உட்காரு போடுறேன். அம்மா என்னம்மா சாம்பாரா? சாம்பார் தான், சாப்பிடு. நேற்று தானே வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டேன், இன்னைக்கு என்ன சாம்பாரான்னு கேட்குறேன். இல்லைம்மா கேட்டம்மா என்ன குழம்புன்ட்டு. சதீஷே நேற்றுலாம் சாப்பிட்டு ஜீர்ணமால சொல்லிட்டு இருந்தேன். எப்பயும் வந்து காலையில் உட்காந்துட்டு இருக்கேன். உன் வேலையை மட்டும் பாரு. சரி சரி நீயும் உட்காரு, அவங்ககிட்ட சண்டை போடாத. காலையிலே ஆரம்பிக்காதீங்க, அமைதியாக சாப்பிடுங்க உட்காந்து. வேற சீக்கிரமாக போகணுமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேறு இருக்கு. சரி சரி கிளம்பி போ, சாப்பிட்டு வேறு என்ன வேலை இருக்குன்ட்டு. நீ ஏன் சீக்கிரமா போற? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து யார் யார் வேணுன்றவங்க தானே வர சொல்லியிருக்காங்க, நீ ஏன் போற? எனக்கு வேணும், அதனால நான் போறேன். ஏண்டா நீ தான் படிக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டேன்ற, அவ படிக்கிறாளே, அவளையே போறேன்னு கேட்குறேன். நானும் அதே தான் சொல்றேன், படிக்காத பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைக்கிறாங்க, படிக்க எதுக்கு போறா? இன்னும் படிக்க போறேன். படிச்சு தான் கண்ணுல புட்டியை போட்டுருக்கேன், இன்னும் வேற என்ன போட போற? சதீஷே அந்த மாதிரி பேசக்கூடாது, அக்கா தானே அவ. அடுத்தது உன்னை தான் போட போறேன் பாரு. என்ன சாப்பாடு இன்னைக்கு? சாம்பார் சோறு தான், வந்து உட்காந்து சாப்பிடுவா. கரெக்டா வந்து சாப்பிடுறதுக்கு. சதீஷ் அந்த மாதிரி தான் பேசக்கூடாது அப்பாவே. இன்னைக்கும் சாம்பார் சாப்பாடு தானே? போடு போடு, என்ன பண்றது? என்ன எங்கன்னா வேலைக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? அது இருந்தா அவரு இன்னைக்கு ஏந்து வருவாராமா? சதீஷ் நான் அவர்கிட்ட தானே பேசுறேன், நீ ஏன் கொடுக்கல பேசுற? சாரிம்மா. இவ போடுற சாம்பார் சோத்துக்கே வேலைக்கு போலியான்னு கேட்குறா. இன்னும் கறியும் மீனும் தினமும் ஆக்கி போட்டா அவ்வளோதான் போலவே. நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னம்மா என்ன சொல்ல போற சொல்லு. அம்மா பேசாம அப்பா வேலைக்கு போலன்னு கேட்குறீங்களே, அதுக்கு பதிலாக ஆடு மாடு எதனா வாங்கி கொடுத்தாம இருப்பார்ல. என்ன இந்த பிள்ளை இப்படி மாட்டி விடுது? இந்த உங்க அப்பா ஆடையும் விட்டு குச்சிட்டு வந்துடுவாரு. நீங்களே அப்படி சொல்லாதீங்கம்மா. உன்னை பற்றி தான் பேசுறாங்க, தெரியுதா இல்லையா? அப்பா ஆடு வாங்கி கொடுத்தா விட்டு குச்சிடுவாரு, மாடு வாங்கி கூட அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. என்ன மாடு மேய்க்கிறீங்களா? மேய்ச்சி தான் ஆகணும். இதே மாதிரி சுற்றிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? நானும் நல்ல வேலைக்கு போகிறது ஏன்னா ஒரு 5-10 வருது, அது சாப்பிட்றதுக்கே செய்ய போகுது. ஃபீஸ்லாம் எந்த காசு வச்சு கட்டுவாங்க, போய் தான் ஆகணும். சரி மாடு பூச்சின்னு வந்து விடு, மேய்க்கிறேன். எப்படியோ சொன்ன உடனே பிடிக்க போகிறாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் ஆகாதா? அது வரையும் சுற்ற வேண்டியது தான். அப்புறம் வேறு எதனா சாக்கு சொல்ல வேண்டியது தான். இன்னைக்கு சாயந்தரமே கேட்டு பாருங்க எங்கன்னா மாடு விற்கிறாங்களான்ட்டு. நல்ல மாடாக பார்த்து பிடிச்சிக்கலாம், போய் மேய்ச்சிடுவாங்க. சரிம்மா எனக்கு ஸ்கூல் டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன். நானே கேட்குறேன், இன்னும் நல்லா இல்லை யார்கிட்டனா இருந்தால் நாளைக்கே போய் பிடிச்சிட்டு வந்துடும். சரிம்மா நானே போய் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு. மாடு பிடிக்கிறதுக்கு காசு வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணுறேன், நாலுலேருந்து மாடு மேய்க்கிறதுக்கு ரெடி ஆகிடுவேன், அவ்வளோதான் சொல்வேன். நான் போய் டைம் ஆயிடுச்சு, சாமான் தொலைக்கிட்டு இன்னும் நான் வேலைக்கு போகணும். என்ன இது நாளைக்கே பூச்சின்னு வந்து விட்டு மேயணும் அப்படித மாடை? அது சரி, எங்க நேரத்து போய் ஓட்டி விட்டு பார்த்து தூங்கி இருந்து வர வேண்டியது தான். எங்க இது வீட்டில் ஒருத்தரையே காணுமே. ராணி வந்துட்டீங்களா? ஆமாம் சரி சாப்பாடுலாம் செஞ்சா இல்லையா? செஞ்சுட்டாங்க. சாப்பிட்டு வீட்டில் இருப்பீங்களா இல்லை போயிட்டீங்களா வேலைக்கு? இல்லை ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவேன். சரி அப்போ இருங்க, நான் போய் கடை ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ராணி, புளி சாதமா? ஆமாங்க, பிள்ளைங்க கேட்சுங்க எனக்கு புளி சாதம் கட்டி கொடுன்ட்டு. சரி அதான் ஒரு ரெடியாக செஞ்சுட்டேன். சரி போய் தண்ணி எடுத்துட்டு வா. மறந்துட்டாங்க. எப்பயும் சாப்பிடும்போது தண்ணி மொண்டு வைக்கணுன்றது தெரியுது கிடையாது. எப்பயும் வந்ததுலேருந்து இதே சொல்கிறேன், மறந்துட்டேன்ட்டு. என்னமோ தெரியலங்க, மறந்து போகுது. சாப்பாடு மட்டும் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். சரி சாப்பிட்டு நேரம் போய் எடுத்துன்னு எவ்வளோ நேரம் போய் தண்ணியை தரேன். இந்தாங்க தண்ணி. எப்போவுமே சொல்ல வேண்டியது தண்ணி ஏற்றுனுவான்னு ஒரு வாட்டினா கேட்காத முன்னாடி மொண்டு வந்து வச்சிருக்கியா? சரி விடுங்க, கேட்ட மொண்டு வந்து வைக்கலனா தப்பு, கேட்டவனே மொண்டாந்து வைக்கிறல. இதை என்ன சொல்லி சமாளிக்க வேண்டியது? டைம் ஆயிடுச்சு பாருங்க, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு, எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? 100 நாள் வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்?
ஆமாம் ஆமாம் அதுவும் வேலை தானே. ஆஃபீஸ் வேலைக்கு போகிறேன், நானே உட்காந்து சாப்பிட்ருக்கேன். உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு புராணம் பாடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நின்று பேசினது இப்படி தான் பேசினு இருக்கோம். சரி நான் போகிறேன், போய் சாப்பாடு போட்டு வாய் கொடுத்துன்னு கிளம்புறேன். இல்லைங்க போயிட்டாங்களா இல்லையா? அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆகுது. சரி சாப்பிட்டு நீங்கள் வீட்டை பூட்டிட்டு கிளம்புங்க, நான் அப்படியே கிளம்புறேன். 3 நாள் வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறா இவ. அங்கே போய் உட்காந்து கதை பேசின்னு சண்டை போட்டுன்னு வர வேண்டியது இதே வேலையாக இருக்குது எப்போவும் இவங்களுக்கு. டைம் வேறு ஆயிடுச்சு. அக்கா போனாலும் இல்லையான்னு தெரியலையே. இது இப்போ தான் வரா போல. ராணி இரு, நான் வேணா எடுத்து போய் விட்டு போகிறேன் உன்னை. வேண்டாம் வேண்டாம், உங்கள் கூட பைக்கில் பொறுத்த முடியும், நான் நடந்தே போயிடுவேன். என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையா 100 நாள் வேலைக்கு? கிளம்பிட்டு மாமா, அதுக்கு போகணும். எடுத்துன்னு போய் விட்டு போட்டுமாமா? இல்லை மாமா பரவாயில்ல, அக்கா போகிறாள், பின்னாடி போயிடாட்டும். இந்த 100 நாள் வேலைக்கு போகிறதுக்கு இவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டத்தை தாங்க முடியல. நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்புவோம். என்ன இது இன்னைக்கு இன்னும் நாளைக்கு ஓடுவாங்க பரபரப்பா, இன்னும் ஆளையே காணுமே. எல்லாரும் போன வரைக்கும் பின்னாடியே போக வேண்டியதான். முன்னாடியே போய் அங்கே பண்ணுறது. இதோ இப்போ தான் லட்சுமி போகிறா போயிட்டு. ராணிக்கு முன்னாடி போனா லட்சுமி பின்னாடி போகிறா. என்னக்கா இப்போ தான் சாப்பிட்றீங்களா? ஆமாம் ஆமாம்மா, நீ கூட சாப்பிடுவா. இல்லைக்கா சாப்பிட்டு தான் வந்தேன். என்னம்மா அக்கா தங்கச்சி ஒன்றா போவீங்க, பின்னாடி முன்னாடி போகிறீங்க, எதனா சண்டையானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எங்களுக்குள்ள நான் சண்டை வரப்போதே. அதுவும் சரிதான், கொஞ்சம் வேலை இருந்தது. சரி நீ முன்னாடி போக்கா, நான் பின்னாடி வரேன்ட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரி போம்மா, பார்த்து டைம் ஆயிடுச்சு, நான் கூட சாப்பிட்டு வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிக்கா. இந்த அக்கா மாடு வச்சிருக்காங்க போலவே. சரி கேட்டு பார்ப்போம் இவங்கிட்டே. அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நாம கேட்க போகிறேன், சொல்லு. மாடு உங்களுக்கு தானேக்கா, விற்கிற ஐடியா எதனா இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஏம்மா உனக்கு வேணுமா இந்த மாடு? ஆமாக்கா எனக்கு மாடு வேணும். சரி அதான் விற்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலான்னு கேட்டேன். மாடு நான் விற்கலாமா? வேணா விற்க வேணாம் சொல்கிறேன், வேணா போய் வாங்கிக்கோ. சரிக்கா இப்போ டைம் ஆயிடுச்சு, மண்வாளியில் போய் பேசுவோம். எனக்கு வேணும்க்கா மாடு, எங்கே விற்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் வாங்கிக்கிறோம். சரிம்மா போ, நான் சாப்பிட்டு வீட்டை கூட்டிகிட்டு வரேன், அப்புறம் சொல்கிறேன். ஓகேக்கா சரி நான் போயிட்டு வரேன். டைம் வேறு ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டு கிளம்புவோம். வீட்டை போய் கூட்டிகிட்டு கிளம்புவோம். வீடு பக்கத்துலேயே இருக்குது, சாப்பிட்டு வரேன் கூட விட மாட்டேன்றாங்க. உன்னை பார்த்து எல்லாரும் போவாங்க, சாப்பாடு எடுத்தான்றாங்க. என்ன பண்ணுறது, எடுத்துன்னு போயிட்டா போச்சு. சரி கது சாப்பிட்டு கிளம்புவோம். எப்படியும் மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டோம், வந்து தான் வைக்க போனோம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. அவங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க.